எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு NSW அகாடமி. இந்த வீடியோ பதிவை நீங்க முழுவதுமா பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இந்த வீடியோ பதிவில் நான் ப்ரொஃபஷனலாக பேச போறது கிடையாது. என்னுடைய அண்ணனுக்கு, என்னுடைய தம்பிக்கு, என்னுடைய அக்காக்கு, என்னுடைய தங்கைக்கு, என்னுடைய நண்பனுக்கு நான் என்ன சொல்வேனோ அதை தான் நான் சொல்றேன். நான் என்ன வச்சு என்ன எடுத்துக்காட்ட வச்சு நான் சொல்றேன். அதாவது நம்ம எல்லாருமே ஒரு போட்டித் தேர்வர்கள், ஒரு ரெஸ்பெக்டிவ் ஆஸ்பரன்ஸ். ஓகேங்களா? டிஎன்பிசியா இருக்கலாம், யூபிஎஸ்சியா இருக்கலாம், எஸ்எஸ்சியா இருக்கலாம், பேங்கிங்கா இருக்கலாம், ஐபிபிஎஸ்ஸா இருக்கலாம், இல்லை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாமினேஷனாக இருக்கலாம், இல்லை ரயில்வேஸாக இருக்கலாம், இல்லை என்டிபிசியாக இருக்கலாம், எனி ஒன், இல்லை ஜேஇஆ இருக்கலாம், நீட்டாக இருக்கலாம், எனி ஒன் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஒரு போட்டி தேர்வு. ஓகே, இந்த போட்டி போட்டு நம்ம வெற்றி பெறணும். ஓகேங்களா? இல்லை உறுதியாக நம்ம வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம வெற்றி பெற மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. எதுவுமே உறுதி இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அதாவது இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க. இப்போ நான் என்ன வச்சு சொல்கிறேன், நான் வந்து ஒரு காலேஜ் முடிக்கிறேன். நான் காலேஜ் முடிச்சு ஒரு 22 வயசில் நான் வந்து படிக்க வரேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிசி வச்சுக்கலாம், அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குரூப் 4 வச்சுக்கலாம். ஓகேங்களா? வந்து உள்ள வந்து படிக்க வரேன். இப்போ குரூப் 4 நான் வந்து எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளானர் வரணும். அந்த பிளானரில் குரூப் 4 வந்து இடம் பெறணும். அது குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரணும், குரூப் 4 எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணணும், குரூப் 4 ரிசல்ட் வரணும். ஸோ இது ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? மேபி ஃபார் எக்ஸாம்பிள் 1 or 2 இயர்ஸ் வச்சுக்கலாம். நான் 22 வயசில் உள்ள வரேன். ஓகேங்களா? இஃப் சப்போஸ் நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் ஒரு கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டேன், ஒரு வேலைக்கு போயிட்டு சைடு பை சைடாக நான் வந்து குரூப் 4 படிக்கிறேன் அப்படின்னா, இஃப் சப்போஸ் நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் குரூப் 4 போயிடுவேன், பிரைவேட் வேலை விட்டுருவேன். அப்படி கிளியர் ஆகலை அப்படின்னாலும் அந்த பிரைவேட் வேலை எனக்கு காப்பாற்றும். எனக்கு ஏதோ ஒரு வேலை எனக்கு காப்பாற்றும், எனக்கு சோறு போட்டு நான் பார்த்துப்பேன். நான் வந்து யாரும் இல்லைனா கூட நான் பொழைச்சிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாமல் நான் முழு நேரம் நான் வந்து இது கூட தான் போவேன் அப்படின்னு முழு நேரம் நான் உட்காந்து படிக்கிறேன். ஓகேங்களா? அது கிளியர் ஆச்சுன்னா ஓகே. ஏன்னா நான் மட்டும் படிக்கல, நான் மட்டும் எழுதலை, என்னை போல லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதுறாங்க, படிக்கிறாங்க, எல்லாமே சேம் ப்ராசஸ். ஓகேங்களா? அப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்காங்க. அப்போ நான் வந்து கிளியர் பண்ணல. அப்போ எனக்கு 24 வயசு. ஓகே, அப்போ திரும்பி வந்து எப்போ பிளானர் வரும், எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ எக்ஸாம் வரும், எப்போ ரிசல்ட் வரும், அது ஒரு 2 வருஷம் வச்சுக்கோங்க. அப்போ இது ஒரு 3 to 4 ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு 3 to 4 இயர்ஸ். அப்போது நமக்கு வந்து ஒரு 26 வயசு வந்துடுது வச்சுக்க. எனக்கு ஒரு 26 வயசு வந்துடுது. அப்போது எனக்கு வந்து ஒரு வேலை இருக்குது, இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஏதாவது இருக்குது அப்படின்னா என்ன இதில் நான் வந்து கிளியர் பண்ணலனாலும் அந்த வேலை என்னை காப்பாற்றி விட்டுரும். ஆனால் நான் இப்போ யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, எதுவுமே இல்லாமல், அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருங்க எந்த வேலையுமே இல்லை, முழு நேரம் ட்ரை பண்ணுறாரு, எக்ஸாம் ட்ரை பண்ணுறாரு, முடியல. மேபி அவரை போல யாராச்சும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இப்போ அதாவது பெற்றோர்களும் நம்மளை எவ்வளோ நாள் பார்த்துப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஒரு ஆம்பளை பிள்ளை அப்படின்னா அந்த வீட்டை பார்த்துக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு. சமுதாயம் அப்படிதான் நம்மளை பார்க்கு. ஸோ புரியுதுங்களா? அப்போ அந்த 26 வயசு அப்படிங்கிறப்போ அடுத்த மேரேஜ், ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் லைஃப்ல நடக்க வேண்டியது இருக்கு. அப்போ அந்த இடத்துல வேலை இல்லை, வேலை தேடி போனா என்ன பண்றீங்க, எவ்வளவு வருஷம் என்ன பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல. அதனால தான் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சதுல இருந்தே நான் சொல்ற ஒரே விஷயம், இருக்கிற வேலையை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இல்லாததை விட்டுருங்க, இருக்கிறத பாருங்க. இல்லாதது வரும்போது பார்த்துக்கிட்டோம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இருக்கிறத விட்டுறாதீங்க, வேலையை விட்டுறாதீங்க. 100 தடவை நான் கூட சொல்லுவேன். ஏன்னா இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலா அனுபவப்பட்டதுனால தான் எனக்கு ஒரு வழி தெரியும் எனக்கு. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் அப்படின்னாங்க, ஸோ ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் ஃபால்ஸ் ப்ராமிசஸ். ஓகேங்களா? டோன்ட் பிலீவ் மோட்டிவேஷன். ஓகே, மோட்டிவேஷன் ஓகேங்க, பட் ப்ராக்டிக்கலான ஒரு லைஃப் இருக்கு வெளியில. ஓகேங்களா? ஸோ அதனால ஹாவ் பிளான் பி, இஃப் பாசிபிள் பிளான் சி டூ. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? நீங்க எல்லாருமே படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க. தவிர்த்து நான் வந்து கஷ்டப்பட்டு எழுதினேன் சார், ஆனால் நான் வந்து கிளியர் ஆகல, இப்போ நான் என்ன பண்றேன்னு தெரியல, எனக்கு வேலையும் இல்லை, எதுவுமே இல்லை, நான் எப்படி குடும்பத்தை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம் இருக்கக்கூடாது அப்படின்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகேங்களா? இல்லை சார் எனக்கு வந்து நான் வெல் செட்டில்டு, இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த இடத்துல யாரை பற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, சார் நான் முழு நேரம் இதை நம்பி தான் இருக்கேன், இது இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்து நான் பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா லைஃப்ங்கிறது வந்து விளையாட்டு இல்லைங்க. ஜஸ்ட் நான் அப்பப்போ நான் இமேஜின் பண்ணி பார்ப்பேன். நான் காலேஜ் டேஸ்லேருந்து அந்த பழக்கம் இருக்கு எனக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, ஃபீஸ் கட்டுறாங்க. இஃப் சப்போஸ் அவங்க இல்லைன்னா நமக்கு யார் கட்டுவா? நம்ம எப்படி அது அவ்வளோ ஏர்ன் பண்ணுவோம்? ஸோ தட்ஸ் லைக் நான் அப்பப்போ யோசிப்பேன். அதனால தான் நம்ம இப்போ நான் நல்லா இருக்கேன். புரியுதுங்களா? அப்பப்போ அந்த ஒரு கேள்வி, நம்மளை யார் பார்த்துப்பா? நிறைய 1008 ரிலேஷன்ஸ் இருக்கலாம், பட் அப்பா அம்மா மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களாங்க? நமக்கு யார்ட்டையுமே ஒரு 100 ரூபா கேட்க முடியாது, அப்பா அம்மா தவிர்த்து. கடவுள்கிட்ட கேட்கலாம். ஒரு ப்ராக்டிக்கலா அப்படின்னு பார்க்கும்போது அப்பா அம்மா தான் நமக்கு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கும் நம்ம இது பண்ண முடியாது, அவங்கள நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஓகேங்களா? அது வந்து ஆண் பிள்ளையா இருக்கலாம், பெண் பிள்ளையா இருக்கலாம், யாராவது இருக்கலாம், இல்லை சமம் தானே? ஓகேங்களா? அதாவது நீங்க வந்து வருத்தப்படக்கூடாது. ஏன்னா பிகினர்ஸ் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா, நான் யார்ட்டுமே சொல்றது இல்லை. நான் பிகினர்ஸ் வராங்க, ஃப்ரெஷர் உள்ள வராங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வெற்றி பெற்றுவீங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன். அப்படி எப்படி நான் சொல்ல முடியும்? அது தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வெற்றி பெறலாம், வெற்றி பெறாமலும் போகலாம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து லைஃப் கிடையாது, போற போக்கு
அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி போயிட்டு இருக்கோம் லைஃப்ல, ஒரு பாத்துல போயிட்டு இருக்கோம். பாத்துல இது ஒரு 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 எப்படி சொல்றதுன்னா, இது ஒரு பார்ட், அவ்வளவுதான். இதுக்கு மேல லைஃப்ல பார்க்க வேண்டியது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குங்க. சரிங்களா? அதாவது எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சிருப்பாரு. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும், ஏதாவது ஒன்று அவர் பண்ணுவார். ஆனா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிருக்கணும். ஓகே, நம்ம ஏதோ அதுவும் இல்லாம நம்ம ஏதோ ஒரு விதத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ஏதாவது படிக்கிறோம், ஏதாவது ஒன்று பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். அது போலதான். ஓகேங்களா? அதாவது இதுதான் லைஃப், இது இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நீங்க நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த மாதிரி என்ன வேண்டாம். உங்களோட பெஸ்ட் நீங்க கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். ஓகே, ஒன்றும் இல்லைங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணாரு, கிடைக்கல. அவருக்கு வந்து இல்லை சார், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது எனக்கு வரலன்னு தெரிஞ்சிருச்சு, எதுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நல்ல ஒரு டாப் கம்பெனியில் பிளேஸ் ஆகி சூப்பராக இருக்காரு. இப்போ அடுத்து மேரேஜ், அவ்வளோதான். லைஃப் செட்டில் அடுத்து போயிட்டாரு, அவ்வளோதான். அதே மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பண்ண வேணான்னு நான் சொல்கிறேன். என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு வருதா? இல்லை சார், நான் தெரியாமல் உள்ள வந்துட்டேன், நான் திரும்பி வேறு ஃபீல்டுக்கு, எனக்கு பிடிச்ச ஃபீல்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் டேக் டிசிஷன் குயிக். ஓகேங்களா? நான் டிமோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்ல என் அண்ணனுக்கு, தம்பிக்கு, அக்காக்கு, தங்கைக்கு என்ன சொல்லுமோ அதுதான் சொல்றேன். ஏன்னா ஒருத்தர் நம்மகிட்ட சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. ஏன்னா நானே ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேங்க. ஃபுல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டே இருந்து, ஏன்னா ஒரு கட்டத்துல நமக்கு சாப்பாடுங்கிறது ஒரு விஷயம் வேணும்ல. ஓகே, எந்த வேலையுமே இல்லாம இதுவே கிடைச்சிருச்சுன்னா ஓகே, இஃப் நாட் என்ன பண்ணுவோம்? அதுவே எனக்கு ஒரு வேலை இருந்திருந்தா அந்த வேலை நான் காப்பாத்திருக்கும். ஓகேங்களா? ஸோ எத்தனையோ பேர் வேலைக்கு போயிட்டு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றாங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், புரியுதுங்களா? தட்ஸ் லைக் இதுதான் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க, யாரும் வருத்தப்படக்கூடாது. அது ஒன்று தான் நான் சொல்றேன். இப்போ அப்கமிங் பேட்சஸ் போட போறோம், எங்களோட பெஸ்ட் நாங்கள் கொடுப்போம், உங்களோட பெஸ்ட் நீங்க கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ பார்த்துக்கங்க. அதாவது எப்பவுமே வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. நம்ம பசங்க தயாரா இருக்கும், அது ஒண்ணுதான் எனக்கு. சரிங்களா? நீங்க வெற்றி பெற்றுவீங்க, சூப்பரா வந்துருங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். கடவுள் இது எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சிருப்பார். சரிங்களா? அது ஒன்று தான். ஸோ இந்த வீடியோ பதில் சொன்னது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள் தான். எனக்கு ஏதோ சொல்லணும்னு சொல்லி தோணுச்சுன்னா ஒருத்தருடைய மெசேஜஸ் கமெண்ட்ஸ் பார்க்கும் பொழுது, சரி, ஒரு அண்ணனா தம்பியா அக்காவா தங்கையா தான் நம்ம பழகிட்டு இருக்கோம், சரி சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ நீங்க பெட்டர் ஒரு நல்ல ஒரு வேலையை பார்த்துட்டு, ஒரு பிளான் பி பார்த்துட்டு படிக்கிறது நல்லது. ஓகேங்களா? எஸ்பெஷலி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் தான். ஏன்னா இப்போ பெண்களுமே வந்து நம்ம வந்து சுயமா சம்பாதிக்கணும், நமக்குன்னு ஒரு சேவிங் இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுதான் எஸ்பெஷலி ஃபார் எல்லாருக்கும். சரிங்களா? ஏதாவது ஒரு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கலாம், இனி ஒரு ஒர்க் வச்சுட்டு சைடில் இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கடைசியில் அந்த வேலை உங்களை காப்பாற்றும்.